press. வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, இதுக்கு மினிமம் டெபாசிட்டாக ஃபர்ஸ்ட் டெபாசிட்டாக $500 நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கான லிங்க்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு அக்கௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம அந்த வாட்ஸ்அப் இதுலலாம் வந்து எந்த புரோக்கரையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாம தான் இருந்தோம். பட் அத நெறைய மிஸ்லீட் பண்ணி நெறைய பேர் நம்மட்ட இருந்து எடுத்துட்டு போய், நெறைய கால்ஸ் வந்து சார் அவங்க வந்து உங்களுக்கு கூட தான் இருக்காங்களாமா, அவங்களுடைய டை ஆஃப்ன்னு தான் சொல்லி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி நெறையா மிஸ்கம்யூனிகேஷன் இது எல்லாமே இருக்கு. ஏன்னா அவங்க ஃபோன் எடுக்கல. ஒரு பேமெண்ட் பண்ணி குடுத்ததுக்கு வந்து ஃபோன் எடுக்கலன்ட்டு எனக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சர்வீஸ் வந்து அப்ப நம்பளே பண்ணிர்லாம். கொஞ்சம் தெளிவாவே பண்ணிர்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப திருப்பி நாங்க வந்து ஒரு $500 மினிமம் டெபாசிட் பண்ற மாரி இருந்தால், நீங்க எங்ககிட்ட எங்களுடைய டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வந்து எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வரதுனா வில்லிங் இருந்தா கால் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணாதீங்க. எந்த புரோக்கர் என்ன ஏதுன்னு கால் பண்றவங்களுக்கு மட்டும் நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஆ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நியூஸஸ் மார்க்கெட்ல கிடையாது. நாளைக்கு கூட கிடையாது. இன்னைக்கு கேடோடைய நியூஸ் இருக்கு. நாளைக்கு இன்வென்டரி இருக்கு. ஆயில் இன்வென்டரி இருக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கோர் சிபிஐயும், இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோடைய இம்பாக்ட் வந்து வெள்ளிக்கிழமையும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ யுஎஸ் உடைய நியூஸ்ன்னு பார்த்தா வியாழன், வெள்ளி மட்டும் தான். மற்ற நியூஸஸ் கிடையாது. மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கான மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கான மூவ்மெண்ட்ட மட்டும் தான் மார்க்கெட் காட்டிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் உடைய சார்ட் பார்த்தரலாம். ஒரு டிஎக்ஸ்ஒய் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து இந்த சேனல பிரேக் பண்ணிட்டு வெளியில சப்ஸ்டெயின் ஆயி நின்னுட்டு இருக்கு. இது ஒரு சைன் வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 1. இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஒரு 4 ஹவர் சார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன்ல இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிள் மாரி மேல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஸோ, இப்ப இந்த எக்ஸ்பான்ஷன உடைக்கணும். உடைக்கணும்னா 103 உடைக்கணும். அப்படி இல்லைன்னா கீழ வந்தா, இங்க உடைஞ்சா கூட நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல சப்போர்ட் இருக்கு. 101.6ல வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ தட் பிரைஸ் வந்து கீழ வந்தால் கூட மேல போகும். அல்லது பிரேக் அவுட் ஆயி மேல போகறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். செல் சைட் அவாய்ட் பண்ணணும். வர செல்லிங்க அவாய்ட் பண்ணி பையிங்க எடுத்துக்கணும். கீழ இந்த லோ உடைந்தால் மட்டும் தான் நம்ம வந்து செல்க்குள்ள போணும். 100.6க்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம செல் போணும். ஸோ இங்க எங்க வந்தாலும் மார்க்கெட் பை ஆயி மேல போறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் யுஎஸ் ஆயில். ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து நம்ம இத வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரா வச்சிருக்கோம். அண்ட் சில்வர்ல கூட நெறைய இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கமாண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. அத பத்தியும் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு ஷோல்டராகவும், இது வந்து ஒரு ஹெட்டாகவும், திருப்பி இது வந்து ஒரு ஷோல்டராகவும் நாங்க இருக்கோம். இந்த இடத்துல ஷோல்டர் கிரியேஷன் நடக்குது. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டமும் இருந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிரியேட் ஆகும்னு எதிர்பார்த்திருந்தோம். பிரைஸ் வந்து கீழ வந்துட்டு திருப்பி ரீட்ரெயின் பண்ணி எடுக்குது. ஸோ இந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் தான் மார்க்கெட்ல இருக்க போகுது. ஸோ இது ஒரு டபுள் பாட்டம்னா, ஆஃப்கோர்ஸ் அவ்வளோ பவர் இல்ல. பட் ஓகே. ஓகே. ஆனா டபுள் பாட்டம் தான். ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டீஸும் இந்த இடத்துல இருக்குது. ஆ இப்ப 4 ஹவர். 4 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் கிட்டத்தட்ட இப்ப இந்த சப்போர்ட் லெவல தொட்டு தான் மேல போயிட்டுருக்கு. ஒருவேள யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது லைட்டா கீழ வந்தால் பை ட்ரை பண்ணலாம். ஸோ பைஸ் மட்டுமே இந்த மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட்டாக இருக்கும். செல்ல வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் பெஸ்ட்டான பை ஜோன் என்ன அப்படின்னா, கீழ வரும்பொழுது இந்த இடத்துல லைட்டா அப்படி கீழ வந்தா 71.5ல இருந்து 71.2 இந்த ஜோன்ல எடுக்கிற பை ஸ்டாப் லாஸ் கம்மியாவும் இருக்கும். தென் டார்கெட் பெருசாவும் இருக்கும். வரும். பிரைஸ் வந்து பெரிய இல்ல. ஒரு $1 தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அதனால வந்து பிரைஸ் கீழ வரும்பொழுது பை எடுக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் காட்டிடுறேன். இந்த வீக்ல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல 2, 3 டைப் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்கு. அத நான் காட்டிடுறேன். இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட், இது ஒரு ஷோல்டர். இப்படி கேட்குறாங்க. ஏன் இத ஷோல்டரா வச்சுக்க கூடாது?
இந்த மாரி பல கேள்விகள் உண்டு. இதுக்கு வந்து பேர் வந்து காம்ப்ளக்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து டிஸ்கஷன்ல கூட ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு. பட் சண்டே கேட்டிருந்தாரு. நான் வந்து மண்டே தான். அத கமாண்ட படிச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. கமாண்ட் கேட்டவங்க இல்ல. கமாண்ட் படிச்சவரு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது கரெக்ட்டுங்கிறாங்க. நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்? அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நேத்து தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். சரி இது பப்ளிக்காவும் சொல்லலாம். அதுக்கு நெறைய டவுட் சில்வர் பண்றவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டுங்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் ஷோல்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த காம்ப்ளக்ஸ் வந்து பலமுறை சக்சஸ் ஆனதாக கிடையாது. அது இல்லாம இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃப்ளோவே கிடையாது. அதனால இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர வந்து நம்ப எடுத்துக்க முடியாது. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துக்க முடியாது. இப்ப கரண்ட்ல அவரு கேட்டிருந்தாரு. கரண்ட்ல ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கு. இத எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா இந்த பாயிண்ட். ஸோ இத வந்து இப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவுமே ப்ராப்பரான ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. ஓகேங்களா? ஃப்ளோஸே இல்லாத ஹெட் அண்ட் ஷோல்டர். இத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பெட்டர் வந்து நம்ம டேல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இங்க பாருங்க. இங்கருந்து இது நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டராக ஆக்டிவேட் ஆகும். ரைட்? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்லயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நெறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஸோ இப்ப சில்வர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் எடுத்திருக்கு. மேபி யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் மார்க்கெட் மேல போயிட்டு கீழ வரலாம். 23.6 அல்லது 24க்கு போகும்பொழுது நம்ம செல் எடுக்கிறது பெஸ்ட்டா இருக்கும். அல்லது பிரேக் அவுட் வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட்ல வரும்போது செல் எடுங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ராப்பரா இருக்கும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ல ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து கீழ தான் வந்துட்டு இருக்குங்க. பிரைஸ் வந்து இதில வந்து 3 ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்கு. இந்த 3 ஸ்டேஜ் எது மார்க்கெட் உடைக்குதோ அதுக்குள்ள போலாம். ஒரு 4 ஹவர்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ள தான் இருக்கு. சேனல பக்காவா ரெஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம இங்க இருக்கும்போது போட்டிருந்தோம். கீழ வந்துட்டு, மேலயும் தொட்டுட்டு, கீழயும் தொட்டு, இப்ப மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இங்க செல் ஆகலாம்னா, தாராளமா செல் ஆகலாம். இப்ப நெறைய கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா இன்னும் அந்த கன்ஃபர்மேஷன் வரல. செல் கன்ஃபர்மேஷன் வரல. ஏன்னா பைக்கும் இருக்கு, செல்லுக்கு இருக்கு இந்த இடத்துல. இந்த ஜோன்ல வந்து பைக் ஆக்டிவேஷனும் இருக்கு. செல்லுக்கு ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நெறைய எப்ப வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டனால இன்னைக்கு வீடியோ குடுக்குறோம். நாளைக்கு அதே மாரி லைவ் மீட் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம கண்டிப்பா லைவ் மீட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ பொங்கல் முடிஞ்ச உடனே 17ஆம் தேதி நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்ப வந்து 3 லெவல் இருக்கு. என்னென்ன லெவல் இருக்கு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து 2 லெவல் இருக்குங்க. 2050, 2040 இந்த 2 இடத்துல எங்க செல்லிங் பாயிண்ட் கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ணலாம். கீழ பிரேக் அவுட் லெவலா 2030க்கு கீழ ஸ்ட்ராங்கா குளோஸ் ஆகணும். கண்டிப்பா ஒரு 1 ஹவர் குளோசஸ் ஆவது தேவை. இருந்தால் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயி வருது. ஆனால் நீங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ட்ரேடிங் ஏரியா. இந்த ஜோன் வந்து ஒரு நான் ட்ரேடிங் ஜோன். 2030லிருந்து 2015 நம்ம இங்க இருக்கும்போதே எதிர்பார்த்தது. மார்க்கெட் வந்தால் நின்றும். ஏன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ண போதா? இல்ல பிரேக் அவுட் ஆக போதா? இந்த 30 உடைஞ்சால் இதோடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 50% தான் சான்ஸஸ் மார்க்கெட் கீழ வரதுக்கு. 2015 உடைந்தால் தான் நமக்கு ஹெவியான செல்லிங் வரும். நேத்து 2016 வரைக்கும் டெஸ்ட் பண்ணுச்சு உடையல. பிரேக் அவுட் குளோஸ் பண்ணினால் தான் ஒரு டே 4 ஹவர்ல குளோஸ் நடந்தா தான் இந்த மார்க்கெட் மேற்கொண்டு செல்லிங் சைட்ல நம்ப போக முடியும். அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. பிக் வியூல 2030ம், 2015ம் இட்ஸ் எ சப்போர்ட் லெவல். இப்ப அங்க தான் நம்ம இருக்கிறோம். மேல போகுது. கீழ வந்து இப்படி மேலயும் போகலாம். அல்லது மேல போய் இங்க திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வரலாம். ஸோ 2040ம், 2050ம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். யுஎஸ் மார்க்கெட்ல அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா, தாராளமா செல் ட்ரை பண்ணுங்க. வித் ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்திலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்க. உங்க டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கேளுங்க. நாங்க சொல்ற கண்டிஷன்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க அக்கவுண்ட் எங்ககிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா நாளைக்கு வீடியோ வரும். தேங்க் யூ.